வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை குஜராத் மாநிலம் சோம்நாத் செல்ல இருக்கிறார். சோம்நாத் கௌரவ திருவிழாவை குறிக்கும் வகையில் சோம்நாத்தில் ஓராண்டு காலம் பல்வேறு செயல்பாடுகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வரும் 8 முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஆன்மீக மற்றும் சமுதாய செயல்பாடுகளும் இதில் அடங்கும். இவ்வாண்டு குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்கும் என்சிசி மாணவர்களுக்கு தற்போது புதுடெல்லியில் நடைபெறும் சிறப்பு முகாமில் நேற்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையில் தேசிய மாணவர் படையினர் பாராட்டத்தக்க முறையில் பங்களித்ததாக அவர் தெரிவித்தார். கடல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தி கடல்சார் பல்லுயிர் சூழலை பாதுகாக்கும் வகையில் 70% உள்நாட்டு பங்களிப்புடன் இந்தியாவிலேயே கட்டப்பட்ட ஐசிஜி சமுத்ரா பிரதாப் கப்பலை நேற்று கோவா மாநிலம் பனாஜில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முறைப்படி கடலோர காவல் படையில் சேர்த்து வைத்தார். கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் மின்னணு உற்பத்தி 6 மடங்காகவும் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி 8 மடங்காகவும் அதிகரித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கங்கை நதியை சுத்தப்படுத்துவதற்கான நமாமி கங்கே திட்டத்தின் கீழ் கரையோர பகுதிகளில் மாசுபாட்டை குறைப்பதற்கான 15 உள்கட்டமைப்பு திட்டங்கள் கடந்த ஓராண்டில் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ளதை மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி.ஆர். பாட்டீல் பாராட்டியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற அமைச்சகத்தின் 17வது பணிக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசிய அவர் தேசிய கொள்கைக்கு ஏற்ப எல்லா திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 10,44,000 ரூபாய் மதிப்பிலான தொகுதி மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.